அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம எம்ஆர்ஐபியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஏற்கனவே கொடுத்த நோட்டிஃபிகேஷன் தான். இப்போ புதுசாக வந்து வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணி ப்ரெஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன டேட்னு கொடுத்துருக்காங்க, இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2க்கு வந்து யார் அப்ளை பண்ணலாம், ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஸோ இது போன்ற விவரங்கள் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்த அந்த பெல் பட்டன் ஆல் அப்படின்ற செட் பண்ணிச்சுங்க. அப்போ தான் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, இது ஏற்கனவே வந்த நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்கேன். இப்போ புதுசாக ப்ரெஸ் நோட்டிஃபிகேஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ரைட்டா? ஸோ மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு எம்ஆர்பி இன்விட் ஆன்லைன் அப்ளிகேஷன். இதில் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ஹூ ஹேவ் ஆல்ரெடி அப்ளைட் ஆஸ் பர் நோட்டிஃபிகேஷன். ஸோ 2023 11/7/2023 நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணணும். ஆனால் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கட்ட தேவையில்லை. இங்கே பாருங்கள், ஹேவ் டு அப்ளை ஒன்ஸ் அகைன். ஸோ நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தாலும் மீண்டும் ஒரு முறை வந்து அப்ளை பண்ணுங்கள். இது வந்து ஃப்ரெஷ் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த நீட் நாட் பே த எக்ஸாமினேஷன் ஃபீஸ், அதாவது அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கும்போது எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அதை மட்டும் நீங்கள் வந்து கட்ட வேண்டியதில்லை அப்படின்றாங்க. ஸோ ஏற்கனவே அப்ளை பண்ணவங்களும் ஒரு டைம் அப்ளை பண்ணணும். புதுசாக இப்போ நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருந்தாலும் நீங்கள் ஃப்ரெஷ் நோட்டிஃபிகேஷன்றதுனால நீங்களும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், ரைட்டுங்களா? ஸோ வேகன்சி பார்த்தீங்கன்னா 1429 ஸ்டார் போட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோ வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19,500 71,900 வரைக்கும் கிடைக்கும் நம்ம லெவல் 8 அப்படின்றத சொல்கிறாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து 27/10/2025. ஸோ இன்றிலிருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது. வெப்சைட்டில் இன்னும் நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த லிங்க் வந்து இன்னும் ஆக்டிவேட் பண்ணலை. மேபி இன்றைக்கி நைட்டில் நாளைக்குள்ளே லிங்க் ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. கடைசி தேதிக்கு நமக்கு டைம் இருக்குது. ஸோ நவம்பர் 16 வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க, ரைட்டா? டேட் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் வில் பி இன்டிமேட்டட் லேட்டர் அப்படின்றத இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி ஸோ இதுக்கு வந்து ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறவங்களுக்கு, ஏற்கனவே பண்ணவங்களுக்கு இருக்காது. எஸ்டி டிஏபிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 300 மற்றவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 600 அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மேற்கொண்ட விவரங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஜென்ரல் மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் எம்ஆர்பியோட அஃபீஷியல் வெப்சைட் இருக்கு இல்லையா, mrb.tn.gov.in சொல்லுவோம். ஸோ இந்த வெப்சைட் மூலிமா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படின்றது கொடுத்துருக்காங்க, ரைட்டா? ஸோ இதே மாதிரி நமக்கு வந்து பழைய நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள், ரைட்டா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் போட்டிருக்காங்க. ஆனால் பழசில் வந்து அந்த மாதிரி கொடுக்கல, நான் செக் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்து வெப்சைட்டில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து லிங்க் ஆக்டிவேட் பண்ணுறாங்களே அப்போ வந்து கொடுப்பாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நான் பழைய நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த 11/7/2023 கொடுத்தாங்களே அந்த பழைய நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்றத ஒரு டைம் உங்களுக்கு நான் வந்து காட்டிடுறேன், ஓகேங்களா? ஸோ 2023 நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ 11/7/2023 ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2க்கு வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க, ரைட்டா? ஸோ ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2. ஸோ அப்பயே நீங்கள் அப்ளை பண்ணாலும் மறுபடியும் ஒரு முறை அப்ளை பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதே சேலரி லிமிட்லாம் அதே தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அப்போ கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1066 வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து வேகன்சி ரிவைஸ் பண்ணி கொஞ்சம் கூடுதல் வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இது பழைய நோட்டிஃபிகேஷன், ரைட்டா? ஸோ ரிசர்வேஷன் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ற விவரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் அதே தான் இருக்கும், ரைட்டா? ஸோ ஆஸ் பர் நோட்டிஃபிகேஷன் இன்னைய தேதி அடிப்படையில், ரைட்டா, இன்னைய தேதி அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கட் ஆஃப் டேட் வந்து என்ன போட்டிருக்காங்க, 1/7/2023 போட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கட் ஆஃப் டேட் வந்து இப்படி வரும், 1/7/2025. இதை கட் ஆஃப் டேட்டை வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் மினிமம் 18 வயசு ஆயிருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்ன்றது எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சிக்கெலாம் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் போட்டிருக்காங்க. நீங்கள் ரிட்டையர்டு ஏஜ் வரைக்குமே அப்ளை பண்ண முடியும். இதே நீங்கள் ஓசி கேட்டகரி இருந்தால் மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ஆல் கேட்டகரிஸ், ஸோ நீங்கள் வந்து ஓசி கேட்டகரி இருந்தால் மட்டும் 32 வயசும், மாற்றுத்திறனாளிகளில் ஓசி கேட்டகரி இருந்தால் 42 வயசும், ஓசி கேட்டகரியிலே எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் உங்களுக்கு 50 இயர்ஸ் வந்து பண்ண முடியும். ஸோ ஓசிக்கு மட்டும்தான் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றவங்களாம் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது ஏஜ் லிமிட்டுக்கான விவரங்கள். ஸோ என்ன சார் முடிச்சிருக்கணும் அப்படின்னா +2 முடிச்சிருக்கணும். +2 மட்டும் படிச்சிருந்தால் போதாது, கூட இன்னொரு சொல்லியிருப்பாங்க, அதையும் நம்ம பார்த்துக்கலாம். பாருங்க,
மஸ்ட் பாஸ்ட் +2 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ 12ஆம் வகுப்பு நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் வித் பயாலஜி அல்லது பாட்னி அண்ட் ஜுவாலஜி படிச்சிருக்கணும். நீங்கள் மேக்ஸ் பயாலஜியோ இல்லை சயின்ஸ் குரூப் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஜுவாலஜி பாட்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ அப்போ 12th ஹிஸ்ட்ரி குரூப்பு, காமர்ஸ் குரூப்பு, ஒகேஷனல் குரூப்னு சொல்லி சயின்ஸ் இந்த பாட்னி ஜுவாலஜி இல்லாத குரூப் படிச்சிருந்தா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. சயின்ஸ் படிச்சிருக்கணும், அதாவது பயாலஜி ஜுவாலஜின்னு சொல்கிறாங்க, பாட்னி ஜுவாலஜி அந்த மாதிரி வந்து நீங்கள் படித்து இருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். அப்போ நான் சயின்ஸ் குரூப் மட்டும் படிச்சிருந்தா எலிஜிபிள்னா கிடையாது. அது கீழே இன்னும் 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து 10th வரைக்கும் வந்து தமிழ் ஒன் ஆஃப் த லாங்குவேஜ் படிச்சிருக்கணும். ரைட்டா, இது நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. 3வது விஷயம் தான் அங்கே வந்து இம்பார்ட்டன்ட். 3rd பாயிண்ட் தான் இங்கே இம்பார்ட்டன்ட். மஸ்ட் பாசஸ் 2 years மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 years மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் மேல் கோர்ஸு, ஹெல்த் இன்ஸ்பெக்டர், சானிடரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸு, சர்டிஃபிகேட், இந்த மாதிரி வந்து ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து நீங்கள் +2 முடிச்சதுக்கப்புறம் முடிச்சிருக்கணும். ஒரு 2 years டிப்ளமோ கோர்ஸ் மாதிரி இதை முடிச்சிருந்தா மட்டும்தான் எலிஜிபிள். ரைட்டா, இது வந்து இம்பார்ட்டன்ட். வெறும் 12th மட்டும் சயின்ஸ் ரிலேட்டடாக முடிச்சிருக்கேன் சார், நீங்கள் சொல்கிற மாதிரி பாட்னி ஜுவாலஜிலாம் படிச்சிருக்கேன் எலிஜிபிள் கிடையாது. இதை வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதை முடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி 2023 வந்து அந்த மாதிரி போடல. இங்கே பாருங்கள், செலெக்ஷன் வில் பி மேட் பேஸ்ட் த மார்க் ஸ்கோர் கேண்டிடேட் அப்படின்லாம் போட்டு சர்டிஃபிகேட் கோர்ஸாக சொல்லியிருக்காங்க. அது 10th வந்து 20%, 12th மார்க் வந்து 30%, அந்த டிப்ளமோ கோர்ஸ் வந்து 50% அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா, அப்ளிகேஷன் ஃபீஸ் அதே 300 600 அதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. வெப்சைட் அதே தான். ரைட்டா, ஸோ இவ்வளோ தான் விவரங்கள். இதில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன், இப்போ ஷார்ட் நோட்டிஃபிகேஷனில் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் நடக்கும், நாங்கள் அப்புறமா இன்ஃபார்ம் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் புதுசாக ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் இப்போதைக்கு தெரியும். ரைட்டா, செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இதுக்கு முன்னாடி பழசு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது மாதிரி வந்து அப்படியே மார்க் பேஸ்டாக 10th 12th டிப்ளமோ கோர்ஸ் வச்சா போகிறதா கொடுத்துருக்காங்க. மேபி இது பல்வேறு விதமான வழக்குகள் இது சார்ந்த நிறைய பிரச்சனை இஷ்யூலாம் போயிட்டு இருந்தது. 2023 வந்து ஏன் சார் இன்னும் செலெக்ஷன் பண்ணாமல் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்காங்கன்னா நிறைய இஷ்யூ போயிட்டு இருந்தது. இப்போ புதுசாக ஃப்ரெஷ்ஷாக நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ரைட்டா, ஸோ நீங்கள் ஒரு 12th இது மாதிரி சயின்ஸ் ரிலேட்டடாக முடிச்சிருக்கீங்க ப்ளஸ் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ஃப்ரெஷ் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் யாராவது இது மாதிரி 12th சயின்ஸ் முடிச்சுட்டு டிப்ளமோ கோர்ஸ் வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு ஜாபுக்கு குவாலிஃபைடான அந்த டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்காங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ லிங்க் வந்து இன்னும் ஆக்டிவேட் ஆகலை. நான் வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் காலையில் பார்த்த வரைக்கும் வரல. இப்போ தான் பத்திரிகை செய்தி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி நைட்டு அல்லது நாளைக்கு வந்து வெப்சைட் அஃபீஷியல் வெப்சைட் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அஃபீஷியல் வெப்சைட் தான் MRV. பாருங்கள், இங்கே இருக்கு பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் வேணால் லிங்க் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் அஃபீஷியல் வெப்சைட்டுக்கான லிங்க் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் டீட்டெயிலான நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாலும் சரி, ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் கொடுத்தாலும் சரி, இந்த வெப்சைட் மூலிமா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.